கரும்பலகையில் எழுதப்பட்ட வெள்ளை வரிகளை சிவப்பினால் திருத்தப்பட்டால் என்னவெல்லாம் மாறும் என்பதனை எடுத்துக் கூறுவதே இந்த சிவப்பு பேனா குறும்படம். ஏழு ஹோம்ஒர்க் முடிச்சாளா? ஏழு நான் ஹோம்ஒர்க் முடிக்கல. டீச்சர்கிட்ட ஏதாவது சமாளிக்க வேண்டியதாம்லா. இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் விளாண்டியாளா? நேற்று கிளாஸ்க்கு ஒரு ரேங்க 1v1 போட்டோம்லா. எல்லாமே நான் துணிக்கி விட்டாச்சு. நீ ஏமா கூப்பிட்டதுக்கு வரலா? எந்திக்கும் போது குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். உட்காருங்க. நேற்று எல்லாரும் எப்படி பரீட்சை எழுதுனீங்க? நல்லா தான் எழுதியிருக்கோம் டீச்சர். நல்லாவே எழுதியிருக்கீங்க. நிறையா பேர் முட்டை தான். அடுத்த வாட்டி யாராவது முட்டை எடுங்க. எல்லாரையும் வெளுக்க போகிறேன் பாருங்கள். இந்தா 17 மார்க்கு, இந்தா 42 மார்க்கு, 28 மார்க். அடுத்த வாட்டி உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்துரு. எல்லாம் என்னல இது முட்டை மார்க் போட்டிருக்கா? ஒரு மார்க்காச்சும் போட்டிருக்காமலால. நான் எப்படி எங்கள் அப்பாட்ட போய் காட்டுவேன்? எரிச்சலாக இருக்கலா. ஷோ ஏன்னா 49 மார்க்கில் 1 மார்க் தான்மா கம்மி. இப்போ எங்கள் அப்பாட்ட போய் சைக்கிள் கேட்க போகிறோம்ல. அப்புறம் அவளை வாங்கி தரேன்னார்ல. என் கையில் என்ன இருக்குது பார்த்தியா? சோப்பு பேனா. நாளைக்கு பரீட்சை இருக்குது. எல்லாரும் ஒழுங்காக படிச்சுட்டு வந்துடு. நீ ஒழுங்காக படித்தாதான் நான் நல்ல மார்க் போடுவேன். நீ ஒழுங்காக படிக்கலைன்னா மார்க்கை ஃபுல்லாக குறைச்சி போட்டுருவேன். அடுத்த வருஷம் ஒரு ரேங்க் கார்டில் ரெட் கலரில் கோடு போட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? வீட்டில் ஒழுங்காக அதை மைண்டில் வச்சுட்டு படி. என்னால் இந்த டீச்சர் ஜோப்பான வச்சுட்டு இப்படி பெங்காட்டி போகிறாங்க. நாளைக்கு படிச்சுட்டு வந்துடல. ஒழுங்கா ஃபெயிலாகி போட்டாலும் போட்டுருவாங்க. பசங்களாம் எல்லாத்துக்கும் புக்கு வந்துருச்சு. நாளைக்கு எல்லோரும் எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிச்சுட்டு வந்துடுங்க. பாலா, ஒழுங்காக படிச்சுட்டு வந்துடு. சோப்பு பேனா ஞாபகம் இருக்கலாம். மைண்டில் வச்சுக்கிட்டு ஒழுங்காக படிச்சுட்டு வாங்க எல்லோரும். நல்லா படிங்க பசங்களா. நல்லா படித்தாதான் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சாதான் நம்ம வீடும் முன்னேறும், நம்ம நாடும் முன்னேறும். உங்களோட அடுத்த தலைமுறையும் உங்கள் பின்னாடி வரும். நல்லா படிங்க பசங்களா. பல்லார் பகைக்குழலின் 10 தீமையத்தை நல்லா தொடர்கை விடல். இதாமல இம்பார்ட்டன்ட் திருக்குறள் படிச்சிடலா. டீச்சர் ஏண்டா சொன்னாங்களா? அப்படி தமிழில் முதல் மனப்பாட பாட்டு ரொம்ப முக்கியம்லா. படிங்களா எல்லாரும்? எழுதியும் பாருங்களா. எச்சையிலையும் அறிவியல் கணத்தினால் அழியே ஏன் எதற்கு எப்படி என்ற கருத்துக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முன்னெடுப்பது பகுத்தறிவு ஆகும். சிவப்பால் திருத்தப்பட்ட நான் என் ஊரின் பஞ்சாயத்து தலைவராக அன்று என் ஆசிரியர் சிவப்பு பேனாவால் திருத்தவில்லை எனில் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்க மாட்டேன். சிவப்பால் திருத்தப்பட்ட நான் மருத்துவராக அன்று என் ஆசிரியர் சிவப்பு பேனாவால் திருத்தவில்லை எனில் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்க மாட்டேன். சிவப்பால் திருத்தப்பட்ட நான் சுற்றுச்சூழல் அதிகாரியாக அன்று என் ஆசிரியர் சிவப்பு பேனாவால் திருத்தவில்லை எனில் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்க மாட்டேன். இந்த சிவப்பு பேனா உங்களுக்கு பயத்தினை கொடுத்திருக்கும். ஆனால் இப்பேனா உங்களை போன்ற பல்வேறு சமூக போராளி, சுற்றுச்சூழல் அதிகாரி, மருத்துவர், ஆசிரியர் போன்றவர்களை உருவாக்கியுள்ளது. இதனை கண்டு அஞ்சாதீர்கள். உங்களை இந்த சிவப்பு பேனா உயர்த்திதான் விடும். சிவப்பினை கண்டு நாம் பயப்படாமல் நம் வாழ்வின் லட்சியத்தை நோக்கி முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.